சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸில் யூஜி, பிஜி, பிஇ, பிடெக், எம்பிஏ, எம்சிஏ அண்ட் மெடிக்கல் கோர்சஸ்க்கான அட்மிஷன் தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அட்மிஷன் போயிட்டுருக்கு. யாருக்கெல்லாம் அட்மிஷன் அண்ட் அட்மிஷன் என்கொயரி தேவைப்படுதோ கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு உடனடியாக வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்கள். முழுக்க இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா சீப் 2024 சீட்டா பிஜிக்கான காமன் இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ரொசீஜர் எம்இ, எம்டெக், எம்ஆர்க், எம்பிளான்கான கவுன்சிலிங்கான ஷெடியூல் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கவுன்சிலிங்கான ஷெடியூல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பட் இப்போ உங்களுக்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. அதுக்கான தேதி வந்தாச்சு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஷெடியூல் சீப் 2024 சீட்டா பிஜி கேட்டகரிக்கான கவுன்சிலிங் ஷெடியூலுங்க. ஸோ உங்களுக்கான மெரிட் லிஸ்ட் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 22/5/2024 அன்றைக்கே வந்துருச்சு. அதுக்கடுத்தது கிரீவன்ஸ் ரிசல்ட் 29/5 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதோட முடிஞ்சிருச்சு. இப்போது நமக்கு உங்களுக்கான அந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் டிஃப்ரெண்டேபிள் கேட்டகரிக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் சீட்டா பிஜி ஜென்ரல் கேட்டகரிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ டிஏ சீட்டா அப்படின்னா டிஃப்ரெண்டேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்டேபிளுக்கு 26 அண்ட் 28 இந்த 2 நாளுக்குள்ளே முடியுது. ஓகேங்களா? அதாவது 26 2 மணிக்கு ஆரம்பித்து 28 ஜூன் மதியம் 12 மணிக்கு முடியுதுங்க. ஸோ அப்படியே 12 மணிக்கு டிஃப்ரெண்டேபிள் முடிஞ்சதும் சீட்டா ஜென்ரல் கேட்டகரிக்கு அதே 28 மதியம் 12 மணிக்கு அந்த சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் ஆஃப் சாய்ஸ் ஆரம்பிக்குது. 30/6/2024 மதியம் 12 மணிக்கு முடியுதுங்க. ஸோ அது என்ன சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் சாய்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன காலேஜெல்லாம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் எந்த காலேஜ் முன்னாடி வரணும், எந்த கோர்ஸ் பின்னாடி வரணும், எந்த காலேஜ் வரணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி லாக் பண்ணுவீங்க. இதுதான் உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் சாய்ஸில் நடக்கும். அதுக்கு அடுத்தது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். ஸோ இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் என்ன வரும் அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு 10 காலேஜ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த 10 காலேஜில் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கு, ஏதாவது ஒரு காலேஜ் தான் ஒரு ஆள் கிடைக்கும். ஸோ எந்த காலேஜ் எந்த கோர்ஸ் கிடச்சிருக்குன்னு வரும். ஸோ அதுதான் டிஃப்ரெண்டேபிளுக்கு 28/6/2024 ஈவினிங் 4 மணிக்கு வரும். அதுவே ஜென்ரல் கேட்டகரிக்கு ஜூலை 1 ஈவினிங் 6 மணிக்கு வரும். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான தேதி. ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வேணுமா வேணாமா, எனக்கு இந்த காலேஜ் வேணுமா வேணாமாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கான தேதி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டேபிளுக்கு 28/6/2024 அதில் ஆரம்பித்து 30/6/2024 ஈவினிங் 4 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இதே ஜென்ரல் சீட்டா கேட்டகரிக்கு 1/7/2024 ஜூலை 3/2024 ஈவினிங் 6 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஓகே, இந்த காலேஜ் ஓகே நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு டிஃப்ரெண்டேபிளுக்கு 30/6/2024 ஈவினிங் 6 மணிக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் அலாட்மெண்ட் வந்துடும். அதுதான் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு அடுத்தது சீட்டா பிஜிக்கு 4/7/2024 நைட்டு 9 மணிக்கு இந்தந்த காலேஜில் உங்களுக்கு கிடச்சிருக்கு, நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி வந்துடும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு போய் எப்போக்குள்ளே அட்மிஷன் போடணும் அப்படின்னா 10/7/2024 நீங்கள் அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு அடுத்தது இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் நீங்கள் அப்போர்டு மூவ்மெண்ட் கொடுப்பீங்க. அதாவது எனக்கு இப்போ கிடச்சிருக்க காலேஜ் ஓகே தான், இருந்தாலும் நான் அப்போர்டு மூவ்மெண்ட் போகிறேன், அதில் ஏதாவது நல்ல காலேஜ் கிடச்சா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15/7/2024 அன்றைக்கி தான் எந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த காலேஜ் கிடச்சதுக்கப்புறம் அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் 22/7/2024 கிடைச்ச காலேஜில் அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக SCA to SC கவுன்சிலிங்னு ஒன்று நடக்கும். ஸோ அது 29/7/2024 அன்றைக்கி தான் நடக்கும்னு போட்டிருக்காங்க. ஸோ அது இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஓகேங்களா? ஸோ அது SC கேண்டிடேட்ஸுக்கு மட்டும் தனியாக நடக்கும் அப்படின்னு கிடையாது. ஆல்ரெடி இந்த கவுன்சிலிங்கில் செலக்ட் பண்ணி, அதாவது இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு யார் காலேஜெல்லாம் எடுத்தாங்களோ, ஓகேங்களா, ஆல்ரெடி காலேஜை கன்ஃபார்ம் பண்ணவங்க மட்டும்தான் அந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியும். கன்ஃபார்ம் பண்ணாதவங்க கலந்துக்க முடியாது. இப்போ புரிஞ்சிச்சா? SC கம்யூனிட்டியாக இருந்தாலும் நீங்கள் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு சீட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தால் தான் SCA to SC கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியும். ஓகேவா? ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு எலாபரேட்டாக அடுத்த வீடியோ தரேன். இது வரைக்கும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தரக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.